முருகேசன் சார், நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கிற சீரியல் கில்லிங் இஷ்யூ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். சந்துரு, டெய்லி எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக அடுத்து அந்த பிரச்சனை நமக்கு தான் வரும்னு பயந்துகிட்டு இருந்தா வாழ முடியுமா சார்? இந்த பிரச்சனையே வேற சார். அந்த கில்லர் டைரக்டா ருத்ராவுக்கே கால் பண்ணிருக்கான். இன்னைக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பொண்ணு தூக்க போறதா சொல்லிருக்கான். அதான் சார் இப்ப பிரச்சனை. நீங்க இன்னும் எத்தனை தடவை சொன்னாலும் அவளை நாங்க தப்பா தான் நினைப்போம். அவளை நம்ப நாங்க தயாரா இல்ல. நாங்க முடிவு பண்ணதுதான். இங்க இருந்து நாங்க கிளம்ப தான் போறோம். கதிர், எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நீங்க என்ன பாத்துப்பீங்க. எனக்கு உங்க மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணுனா நான் என் உயிரை கொடுத்தாச்சும் உங்களை காப்பாத்துவேன். நமக்கு யாரோட பாதுகாப்பும் தேவையில்லை. வாங்க நம்ம போலாம். காவ்யா, ருத்ரா ஓ நல்லதுக்கு தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு தடவையாவது அவங்கள நம்பு காவ்யா, ப்ளீஸ். ருத்ரா 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 ருத்ரா, அவளை நீங்க நம்பினதுனாலதான் இன்னைக்கு நீங்க இப்படி இந்த நிலைமையில இருக்கீங்க. அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு தடவையாச்சு என்கிட்ட சிரிச்சு பேசிருப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் ருத்ரா ருத்ரா. அவ சொல்றது தானே நீங்க வேத வாக்க நம்பிட்டு இருக்கீங்க. காவ்யா, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க நீ? முதல்ல மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசு. சம்மந்தி இருங்க. இப்ப காவியா ஏன் திட்டுறீங்க? அவன் அப்படி பண்ணதுனால தானே காவியா அப்படி பேசிட்டு இருக்கா. டேய், உன்னை பெத்தவ நான் சொல்றேன். இப்ப நீ காவியாவோட போறியா இல்லையா? மாப்பிள்ள, கண்டிப்பா உங்களுக்கும் காவியாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதை நான் சொல்றேன். இது அந்த ருத்ராவோட நாடகம் தான். சார் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏதாவது தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுறதை விட முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சார், சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். காவ்யா, உன்கிட்ட நான் சொல்றேன், இன்னைக்கு நாம போக வேண்டாம். நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? கதிர், என்னைக்குமே நீங்க சொல்றத நான் கேட்பேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றத நீங்க கேளுங்க கதிர். வாங்க போலாம். ஐயோ கதிர், டேய், டேய், டேய். சந்துரு சார், நாங்க எங்கேயும் போறதா இல்ல, இங்கே தான் இருப்போம். உங்க புரோட்டோகால் என்னவோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே கதிர். காவ்யா, பார்க்கணும். என் பேர் மஞ்சுளா, ருத்ரா மேடம் பார்க்கணும். சரி இருமா, நான் கேட்டு சொல்றேன். மேடம், உங்களை பார்க்க மஞ்சுளான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. நான் போறேன். என்ன காவியா ஃபோன் பண்றா? அண்ணா, நீங்க அந்த பொண்ணை லாக்அப்ல இருக்க சொல்லுங்க. நான் ஃபோன் பேசிட்டு வந்துறேன். ஹலோ. கரெக்டா பிளான் பண்ணி நாங்க ஹனிமூன் போறதை தடுத்து நிறுத்திட்டல. இப்போ நிம்மதியா உனக்கு? அம்மா, மேடம் உங்களை கொஞ்ச நேரம் லாக்அப்ல இருக்க சொன்னாங்க. லாக்அப்லயா? ஆமா, பயப்படாதீங்க, வாங்கம்மா. என்னடி நான் உனக்கு பாவம் பண்ணிட்டேன்? ஏன் இப்படி என் வாழ்க்கையோட விளையாடுற? ஐயோ காவ்யா, நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நான் வேணும்னு எதையுமே பண்ணல. நான் சொல்றத கொஞ்சம்
இதுக்கு மேல நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்டியே. சரி, இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ செய். இப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணி கதிரை என்கிட்ட இருந்து பிரிக்கிறது தானே உன்னோட நோக்கம். அது ஒரு நாளும் நடக்காது. உன்னால முடிஞ்சத நீ பண்ணிட்டல. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் நீ பாரு. இனிமே அந்த கடவுளே நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. காவ்யா, ஹலோ அனிதா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்களா? ஆ வந்துட்டா இங்கதான் பத்திரமா இருக்கா. ஏய், யார் நீ? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ராகுல் பேசுறேன். அனிதா போன் உன்கிட்டயா? டேய், என்னடா பண்ண? அவங்களை எங்க கடத்தி வச்சிருக்க? நான் வேணா என்னோட அட்ரஸ் ப்ரூஃப், பயோடேட்டா எல்லாத்தையும் அனுப்பி வைக்கட்டுமா? நீதானே போலீஸ், அப்போ நீதானே கண்டுபிடிக்கணும். ராகுல் வேண்டாம், அவங்கள விட்டுரு. விடுறதா? நீ இவளை காப்பாத்துறதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்கல்ல, அதே மாதிரி தானே நானும் இவளை தூக்குறதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்கேன். அது எப்படி நீ சொன்னது அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியும்? ஆக்சுவலா எனக்கு அனிதாவை தூக்குற பிளானே இல்ல ருத்ரா. ஆனா நீ அவளுக்கு போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ சொன்ன பாரு. அப்பதான் இவளும் உனக்கு வேண்டப்பட்டவதான்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால அப்படியே தூக்கிட்டேன். நான் அனிதாவுக்கு போன் பண்ண விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ போன் பேசினப்போ அனிதா கார்ல இருந்த அந்த காரோட டிரைவரே நான் தான். ஒரு எமர்ஜென்சி, உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். சரிங்க மேடம். டேய், அனிதாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ என்ன ஆவனே தெரியாது. நான் உன் பக்கத்து வீட்டுல இருக்கேன் பாரு, உடனே வந்து நீ என்ன புடிச்சு கொல்றதுக்கு. ஏன் ருத்ரா டென்ஷன்ல ஏதோ உளர்ற? சரி, நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் தர்றேன். உனக்கு சரியா இன்னும் 2 மணி நேரம் டைம் தர்றேன். அது வரைக்கும் நான் அனிதாவை எதுவும் பண்ண மாட்டேன். உன்னால முடிஞ்சா அதுக்குள்ள நீ நாங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு காப்பாத்திக்கோ. ஆனா 2 மணி நேரத்தை தாண்டி 1 நிமிஷம் ஆனாலும் அப்புறம் நீ இவளை பொணமா தான் பாப்ப. ஏய், உனக்கு என்னடா வேணும்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணி தொலைக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ருத்ரா. நீ மட்டும்தான். நானா? எனக்கு கூட யாருன்னே தெரியாதே. ஆனா எனக்கு உன்னை நல்லா தெரியும் ருத்ரா. ஏன்னா உன்னால பாதிக்கப்பட்ட பல பேர்ல நானும் ஒருத்தர். இங்க பாரு, சத்தியமா நீ எனக்கு யாருன்னே ஸ்ட்ரைக் ஆகல. ஒன்னும் அவசரம் இல்ல ருத்ரா, நல்லா டைம் எடுத்து யோசிச்சு பாரு. ஆனா இந்த 2 மணி நேரத்தை நீ மிஸ் பண்ணிட்டா அனிதா உயிரோட கிடைக்க மாட்டா. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். சார் என்ன சார் ஆச்சு? அந்த ராகுல் எப்போ ருத்ரா கிட்ட பேசினா?
இப்பதான் கதிர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் ருத்ரா கிட்ட பேசியிருக்கான். இப்ப கூட அவளோட பகை தான் எங்களை பாதிக்குது. அப்படிதானே சந்துரு? அவளால தான் நான் என் வாழ்க்கையே இழந்தேன். அவளை நம்பினதுனால தான் நான் இத்தனை வருஷமா என் பொண்டாட்டியும் பொண்ணையும் பிரிஞ்சிருந்தேன். அவளை நம்பின ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வருஷமா என் பொண்ணு என் மேல எவ்வளவு பாசமா இருந்தான்னு புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. என்ன அவன் நல்லா முட்டாளாக்கிட்டா பாத்தியா? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே ஒண்ணு ஒன்னா பண்ணிக்கிட்டு இருக்கா. துரோகி. கணேசன் சார் ப்ளீஸ், நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. ருத்ராவை பத்தி யார் தப்பா பேசினாலும் நீங்க பேசக்கூடாது சார். இப்ப கூட அவங்களோட வருத்தமே இந்திரா மேடமோ காவியாவோ அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இல்ல சார். நீங்க அவங்கள தப்பா எடுத்துக்கிட்டு நினைச்சுதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். எல்லாம் அவளோட நாடகம் தான் சார். அவளை வளர்த்து ஆளாக்குன என் புருஷனே அவளை புரிஞ்சுக்க இத்தனை வருஷம் ஆச்சு. நீங்கெல்லாம் அவளை புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு ஜென்ம பத்தாது சார். நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல மேடம். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். ருத்ரா இந்த குடும்பத்தை அவங்க குடும்பமா தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க காவியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படியா? அவ மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? சரி. இப்போ உங்க நம்பிக்கை கரெக்டா இல்ல நாங்க அவளை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது கரெக்டான்னு பாக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே உங்களுக்கு போன் பண்ணி நீங்க அங்க இருக்க வேண்டாம், உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாளா இல்லையான்னு பாக்கலாமா? ஏன்னா நீங்க வந்த வேலைதான் முடிஞ்சிருச்சே. அப்புறம் எதுக்கு வேஸ்டா உங்களை இங்க இருக்க வச்சுக்கிட்டு? அதனால கண்டிப்பா உங்களை வர சொல்லுவா. பாக்குறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல காவி. என்ன அவதானே? அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க, இங்க எல்லாரும் கேட்கட்டும். சொல்லுங்க ருத்ரா. சந்துரு சார், நீங்க அங்க இருக்க வேண்டாம், உடனே கிளம்புங்க. ஏன் ருத்ரா என்னாச்சு? அந்த ராகுல் நம்ம எதிர்பார்க்காத விதமா அனிதாவை கடத்திட்டான் சார். என்ன ருத்ரா சொல்றீங்க? ஆமா சார், இப்பதான் அனிதா நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னான். நீங்க உடனே நம்மளோட மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க, நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகே ருத்ரா. கான்ஸ்டபிள், நீங்க ஜீப் எடுத்து ஸ்டேஷன் கிளம்புங்க. நான் ருத்ரா மேடம் போய் பாக்குறேன். ஓகே சார். சாரி கதிர், நான் கிளம்புறேன். சார். ஹலோ சார். சார் எங்க? போன் வந்துச்சு, அட்டெண்ட் பண்ணி பேசுனீங்க, நீங்க பாட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டீங்க. நான் உங்ககிட்ட சொன்னத வார்த்தை மாறாம சொன்னாலா? இப்ப வாது யாரு கரெக்டா அவளை புரிஞ்சு வச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? காவியா, அவர் என்ன டென்ஷன்ல இருக்காரு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றத கேட்டா இவ்ளோ டென்ஷனுக்கான அவசியமே இல்ல. ஏன்னா இது எல்லாமே அந்த ருத்ராவோட நாடகம் தான். இதோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க காவியா. ருத்ரா அந்த மாதிரி டிராமா பண்ற ஆள்லாம் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கான அவசியமும் கிடையாது. நான் அவங்க கூட இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன், எனக்கு நல்லா தெரியுங்க. அந்த ராகுல் ஒரு சைக்கோ. அவன் தான் இத்தனை கொலையும் பண்ணிட்டு இருக்கான். சத்தியமா அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் ருத்ரா என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உங்க மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கான நேரம் சீக்கிரமே வரும் பாருங்க. நான் வரேன். வரக்குதே. சரி சார். சுகுணா மேடம், நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன மஞ்சுளா? உங்களுக்கு பிறவில இருந்தே கண்ணு தெரியாதா இல்ல இடையில தான் இப்படி ஆச்சா? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் மஞ்சுளா எனக்கு கண்ணு போச்சு. அதுக்கு முன்னாடி நீ 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தாலும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். அந்த அளவுக்கு என் கண்ணு நல்லா இருந்துச்சு. சாரி மேடம், நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். இதுல என்ன இருக்கு, விடுங்க. எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிற? எல்கேஜி. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டேனே. அம்மா, உன் கிளாஸ்ல எத்தனை பேரு? 10 பேரு. 5 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ். உங்க கிளாஸ்ல எத்தனை பேரு? எங்க கிளாஸ்ல மொத்தம் 12 பேரு.
என்னாச்சு மேடம், என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல மஞ்சுளா. உங்க பொண்ணு அழகா பேசுறா. அவ பேர் என்ன? ஜனனி. நல்ல பேரு. இந்த குழந்தையோட வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. அதுவும் ரொம்ப பழக்கப்பட்ட குரல் மாதிரியே இருக்கு. அம்மா எனக்கு தூக்கம் வருது. சரி வா. ருத்ரா, என்னாச்சு ருத்ரா? அவன் எப்படி அனிதாவை கடத்தினா? அதான் சார் எனக்குமே புரியல. ஆனா நான் அனிதாவுக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணப்போ அவ அவங்க பக்கத்திலே தான் இருந்திருக்கான். ஓ, உன்னால பாதிக்கப்பட்ட பல பேர்ல நானும் ஒருத்தர். ஆனா இன்னும் 2 மணி நேரத்தை தாண்டி 1 நிமிஷம் ஆனாலும் அப்புறம் நீ இவளை பணமா தான் பார்க்கணும். ருத்ரா, அவன் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவனை தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கா? அதுதான் சார் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னால பாதிக்கப்பட்டவனா கண்டிப்பா அவன் தப்பு பண்ணவனா தான் இருப்பான். நான் இப்போ யாருன்னு யோசிக்கிறது? ருத்ரா, நீங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஸ்டேஷன்ல என்னென்ன கேஸ்லாம் டீல் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நிறைய இருக்கு சார். ருத்ரா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து நம்ம கண்டிப்பா ஏதாவது குழு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவன் தான் சார் அனிதாவோட நம்பர்ல இருந்து கூப்பிடுறான். ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ. என்ன ருத்ரா, இவ்வளவு அசால்ட்டா இருக்க? நான் உனக்கு கொடுத்த 2 மணி நேரத்துல 20 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா உன்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரலையே. என்ன அனிதா உயிர் மேல உனக்கு அக்கறை இல்லையா? ராகுல், ப்ளீஸ் ராகுல், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். அனிதாவை ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். வாவ் வாவ் வாவ், சூப்பர் ருத்ரா, சூப்பர். நீ இந்த மாதிரி கெஞ்சுறத கேட்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கு. எங்க ருத்ரா, இன்னொரு தடவை கெஞ்சி பார்க்கலாம். ராகுல், நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஞாபகத்திலே வரல. சரி, அப்படியே நான் தப்பு பண்ணியிருந்தாலும் பிரச்சனை உனக்கும் எனக்கும் தானே. எதுக்கு இப்படி சம்மந்தமே இல்லாம யார் யாரையோ கொண்டுகிட்டு இருக்க? ப்ளீஸ் ராகுல், இதோட எல்லாத்தையுமே நிறுத்திரு. அனிதாவை ஒண்ணும் பண்ணிடாத. என்ன ருத்ரா, இங்க என்கிட்ட கெஞ்சுற மாதிரி கெஞ்சிட்டு அங்க நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கியா? என்ன ருத்ரா, நான் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல, இவ்வளவு பண்றவன் அத பத்தி யோசிக்காம இருப்பானா? நான் நம்பரை சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். உன்னால ட்ரேஸ் பண்ண முடியாது. உன் நிலைமைய நினைச்சா எனக்கே பாவமா தான் இருக்கு. சரி, அந்த 2 மணி நேர ஆஃபர் மாதிரி இன்னொரு ஆஃபர் தரட்டுமா? என்ன? நான் அனிதாவை கடத்தி வச்சிருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்ச இடம்தான். அதுவும் தினமும் நீ வந்து போற இடம்தான். நான் சொன்ன டைம்குள்ள அது எந்த இடம்னு கண்டுபிடிச்சு முடிஞ்சா அனிதாவை காப்பாத்திக்கோ. அப்படி உன்னால முடியலன்னா அனிதாவோட கட்ட விரல் உன்னை தேடி வரும். அவளோட டெட் பாடி ஊருக்கு ஓரமா ஏதாவது ஒரு இடத்துல கிடக்கும். ஓகே ருத்ரா, 2 மணி நேரம் முடிய 5 நிமிஷம் இருக்கும்போது கால் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வரேன்டா செல்லம்.
ம். ருத்ரா, நீ ஊர் முழுக்க சல்லடை போட்டு தேடினாலும் கண்டிப்பா உன் வீட்டுல தேடணும்னு உனக்கு தோணாதில்ல. அதனால தான் நான் சேஃபா உன் வீட்டுக்கே வந்துட்டேன். பாய். அவன் அனிதாவ தினமும் நான் வந்துட்டு போற இடத்துல தான் வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்பனா தினமும் என்ன ஃபாலோ பண்ணிதான் அவன் அந்த இடத்தையே சூஸ் பண்ணிருக்கணும். அப்போ ருத்ரா, நீங்க ரொட்டீனா போற இடம் எதுன்னு யோசிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சலாம்ல? நான் ரொட்டீனா போற இடம்னா ஒண்ணு என்னோட வீடு, இன்னொன்னு அனுவோட ஸ்கூல், அதுக்கப்புறம் கமிஷனர் ஆபீஸ்க்கும் நம்மளோட ஸ்டேஷனுக்கும் தான். இல்ல ருத்ரா, கமிஷனர் ஆபீஸ்க்குள்ளயோ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளயோ அவன் வரது கண்டிப்பா சான்ஸ் இல்ல. உங்க வீட்டுக்குள்ளேயும் அவனால கண்டிப்பா வர முடியாது. அப்போ மீதி இருக்கிறது அனுவோட ஸ்கூல் மட்டும்தான். ஒருவேளை அங்கதான் அவன் அனிதாவை கடத்தி வச்சிருக்கானோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். அனுவோட ஸ்கூல்ல செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 24 ஹவர்ஸுமே சிசிடிவி சர்வேலன்ஸ்லாம் இருக்கும். சோ அவன் கண்டிப்பா அங்க போறதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க சொன்ன இந்த 4 இடமும் இல்லனா வேற எங்க தான் போயிருப்பான் அவன்? ருத்ரா, நீங்க கொஞ்ச நாளா யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மிஸ் பண்ணிருக்க போறீங்க.